மாணவி தற்கொலை விவகாரத்தில் மத மோதலை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்கிறது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவி மரணத்தை பாஜக பூதாகரமாக்கினால் மாநிலம் முழுவதும் அனைத்து கட்சிகளை திரட்டி போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதன் காரணமாக மிக குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகள் விலை போனது. வழக்கமாக நெல் மூட்டை 1,700 ரூபாய் முதல் 1,850 வரை விலை போன நிலையில் இன்று மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் 1,300 வரை மட்டுமே விலை போனது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் இளந்தோப்பு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆன்லைன் குளறுபடிகளை சரி செய்து நெல் கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் நெல் மூட்டைகளை சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கிராமங்களின் பெயர்கள் ஆன்லைனில் இல்லை எனவும் இதனால் நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் மூட்டைகளுடன் தவித்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வாணியம்பாடி அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,34,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதை தடுக்கும் பொருட்டு வாணியம்பாடி புதூர் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,34,850 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அருகே திருவொற்றியூரில் தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஒன்று டயர் வெடித்ததுடன் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து நேரிட்டபோது நோயாளிகள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் வண்டியில் இருந்த ஓட்டுநர் ஐயப்பன் என்பவர் குதித்து உயிர் தப்பினார். இது தொடர்பாக புதுவண்ணாரப்பேட்டை போக்குவரத்து துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிண்டியில் 6.8 ஏக்கர் பரப்பளவில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண்மை துறை பூங்கா பணிகளை மார்ச் மாதத்திற்குள் முடிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இங்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வண்ணத்து பூச்சி பூங்கா அமைக்கவும், பல வகையான மரங்கள், பூச்செடிகள், புல்வெளிகள் அமைத்து பூங்கா முழுவதும் பசுமையான சூழல் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றியதால் பொதுமக்கள் ஜேசிபி எந்திரங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் தெருவில் ஏரி அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 14 குடியிருப்புகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் அகற்றினர். அப்போது பொதுமக்கள் ஜேசிபி எந்திரங்களை சிறைப்பிடித்து சுமார் 2 மணி நேரமாக போராட்டம் நடத்தினர். அங்கு பதற்றம் நிலவியதால் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திவிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வலம் வரும் ஒற்றை காட்டு யானையால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். சேத்தூர் நட்சாபேரி ஒத்தைப்பனை பகுதியில் சுற்றித் திரியும் இந்த காட்டு யானை அங்குள்ள தோப்பில் புகுந்து தென்னை, மா, தேக்கு மரங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் யானையை விரட்ட காலம் தாழ்த்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்ததால் வாணியம்பாடியில் கட்சி கொடிகள் அகற்றப்பட்டு தலைவர்களின் சிலைகள் மறைக்கப்பட்டன. மேலும் வாணியம்பாடி நகராட்சி பகுதியில் உள்ள வாணியம்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். பல இடங்களில் எழுதப்பட்டிருந்த அரசியல் கட்சி சார்ந்த சுவர் விளம்பரங்கள் நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் வர்ணம் பூசி அளிக்கப்பட்டன. இதேபோல் அரசியல் கட்சிகள் தொடர்பான போஸ்டர்கள் அனைத்தையும் நகராட்சி பணியாளர்கள் கிழித்து அப்புறப்படுத்தினர்.
பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் எடப்பாடி அணியைச் சேர்ந்த எம்எல்ஏ உட்பட 3 பேரின் முன்ஜாமீன் மனுவை விருதுநகர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பெண்களை அவதூறாக பேசியது, கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக எடப்பாடி அணியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ரீட்டா என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் உட்பட 4 பேர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள எம்எல்ஏ உள்ளிட்டோரை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், ராமையா பாண்டியன், முனியாண்டி ஆகிய 3 பேர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை நீதிபதி தனசேகரன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். டெல்லியில் குடியரசு தின என்சிசி முகாம் நிறைவை ஒட்டி தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. என்சிசி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களின் சாகசத்தை கண்டு களித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், பெண்கள் என்சிசி பிரிவில் அதிக அளவில் சேர்ந்து தேசிய மாணவர் படையை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த கடத்தல்காரர்களின் ஊடுருவல் முயற்சியை முறியடித்து எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களிடமிருந்து 47 கிலோ ஹெராயின் போதைப் பொருள், 2 கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். அப்போது பாகிஸ்தான் கடத்தல்காரர்களுக்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பிப்ரவரி மாதத்திற்கான 300 ரூபாய் கட்டண தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்ட நிலையில் 30 நிமிடத்தில் 3,36,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் தரிசன டிக்கெட்டுகளை பதிவு செய்வதற்காக தேவஸ்தான இணையதளத்தை பயன்படுத்தினர். இதனால் இணையதள சேவையை பயன்படுத்த முடியாமல் பக்தர்கள் தவித்தனர். பெரும்பாலானோர் தனியார் இன்டர்நெட் மையங்களில் தரிசன டிக்கெட்டுகளை பதிவு செய்தனர். இலவச தரிசன டிக்கெட்டுகள் நாளை காலை 9 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என தேவஸ்தானம் கூறியுள்ளது. இந்தியாவில் செலுத்தப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 164 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 57,35,692 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக 164 கோடியே 44,73,216 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசு அளிக்கும் பத்ம விருது காங்கிரஸ் கட்சியின் நலனை பாதிக்கும் என்று திரு குலாம் நபி ஆசாத் கருதினால் அந்த விருதை அவர் ஏற்கக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு வீரப்ப மொய்லி கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான திரு குலாம் நபி ஆசாத்துக்கு மத்திய பாஜக அரசு பத்மபூஷன் விருதை அறிவித்துள்ளது காங்கிரஸில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோவிலின் பிரதான கட்டமைப்பின் பீடம் உள்ளிட்டவை அடங்கிய 3ஆம் கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வரும் மே மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ள வலிமையான இயற்கை கிரானைட் கற்கள் இதற்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்தல் பணிகளில் சிறுவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்றும், பிரச்சார நேரமான காலை 8 முதல் மாலை 8 மணி தவிர்த்த பிற நேரங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் திருச்சி ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிகமான நபர்கள் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும், வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.